அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 29ஆம் தேதி, வியாழக்கிழமை, சஷ்டி திதி, ரேவதி நட்சத்திரம் 9-6 வரை, அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் 9 மணி 6 நிமிடம் வரை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதற்கு மேல் கன்னி ராசிக்காரர்களுக்கும் உரித்தானது. இன்றைக்கி ராகுகாலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை, 12:15லிருந்து 1:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள். மஞ்சள்னா மஞ்சள் கலரு, கோல்டு, பிஸ்கட் கலரு. தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது முள்ளங்கி சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது புதினா. நண்பர்களே, இந்த ஜோதிட பாடத்தில் இப்போ மூல நட்சத்திரத்தில் உள்ளவங்களை பற்றி பார்க்கிறோம். அதையே தொடர்வோமாக. மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சத்துருக்களை சம்ஹாரம் செய்பவராக, அதே மாதிரி அரசியலில், அதாவது பாலிட்டிக்ஸில் செல்வாக்கு பெற்றவராகவும், சன்மார்க்க நெறியாளராகவும், சாந்தசீலராகவும் இருப்பார். இவங்களுக்கு குடும்ப வாழ்வில் குதர்க்கம் உடையவராகவும், சகோதர சகோதரிகளிடம் சச்சரிவு புரிபவராகவும், ஆடை அணி ஆபரணம் போன்றவற்றை இழப்பவராகவும் இருப்பார். இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரர்களுக்கு இன்று செய்தொழிலில் பாராட்டும் பதவி உயர்வும் ஏற்படும். எதிரிகள் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையுமே ஏற்படும். கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படும். சிலருக்கு மனமாகலாம். புதிய தொடர்புகளால் தீமையே உண்டாகும். புதிய தொடர்புகளை தவிர்த்துவிடும். அடுத்து ரிஷபராசி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கின்றது. நினைத்தவை நடைபெறுகின்றது. தேவையான அளவு பணம் வருகிறது. உங்களது பேச்சு அனைவராலும் பாராட்டப்படுகிறது. செய்தொழிலில் முன்னேற்றமும் பெரியோர்களின் சந்திப்பும் நடக்கப் போகிறது. இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழியும். அடுத்து மிதுன ராசி. செல்வம், செல்வாக்கு, எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி முதலியவை கிட்டும். நல்ல ஆதாயமும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். செய்தொழிலில் மகிழ்ச்சியும் நல்ல ஆதாயமும் உண்டாகும். புது வீடு, நிலம் போன்றவை வாங்க முடியும். உங்களால் புது ஆடை ஆபரண அணிகலன்களை வாங்குகின்றீர்கள். அடுத்து கடகராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்யாவிடில் வீணே கெட்ட பெயரே ஏற்படும். வீட்டிலும் வெளியிலும் எதிர்ப்புகள் இருந்து வரும். மனைவி மக்கள் அடங்கியே நடப்பார்கள். மனமாக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறும். ஒரு சிலருக்கு திருமணமும் நடைபெறும். அடுத்து சிம்மராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகியோரால் நன்மையே உண்டாகிறது. மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருப்பார்கள். அவர்களால் நல்ல காரியங்கள் கைகூடும். புது தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படும். புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். காதல் கைகூடி வரும். அடுத்து கன்னிராசி. பிடிவாத குணம் அதிகரிக்கின்றது. பந்துக்களால் நன்மை உண்டாகிறது. விரோதிகள் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யும் இடையூறுகள் கூட நன்மையையே தேடித் தருகின்றது. டெக்ஸ்டைல்ஸ், டிராவல்ஸ், பிஜி பேயிங் கெஸ்ட் நடத்துதல்,
இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற துறையில் நல்ல வெற்றியை கொடுக்கும். அடுத்து துளாராசி. சிறிய சிறிய கவலைகள் விலகி மன நிம்மதி ஏற்படுகின்றது. எடுத்தங்க காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியே கிடைக்கின்றது. செய்தொழில் மிகவும் முன்னேற்றமாக அமையும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. புகழ் ஏற்படுகின்றது. மனைவி மக்களுடன் உறவு நன்றாகவே இருக்கிறது. பணவரவு மிகுந்த அளவில் வந்து சேருகிறது. அடுத்து விருச்சிக ராசி. நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தையே தருகின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மை தருகின்றன. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் உதவி எப்போதும் இருந்து வரும். மனைவியின் ஆரோக்கியம் சிறிது பாதிப்படையக்கூடும். அடுத்து தனுசு ராசி. வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் விரோதித்து கொள்ள நேரிடுகின்றது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருக்காது. சுயநலம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்தால் அதில் நன்மை ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உண்டாகும். சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். அடுத்து மகர ராசி. கடன் தொல்லை, உடல்நல குறைவு, மனக்கவலை ஆகியவை ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரிடம் விரோதம் ஏற்படும். குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள். அடுத்து கும்பராசி. எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றியும் நல்ல பலனும் கிடைக்கின்றது. பிறர் தயவை நாட வேண்டிய சூழ்நிலை அவசியம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மக்கள் ஆகியோரால் நன்மை உண்டாகும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். அடுத்து மீனராசி. நண்பர்களால் நன்மை ஏற்படுகின்றது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கின்றது. குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். புது மனை, நிலம், வீடு, வாகனம் வாங்க சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.